கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான நாடா இந்தியா? இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் கன்சர்ன் அமைப்பின் 2026ஆம் ஆண்டிற்கான குளோபல் பெர்சிக்யூஷன் இண்டெக்ஸ் அறிக்கை இந்தியாவை பற்றி உலகம் முழுவதும் கவலைப்பட வைக்கும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. 2013இல் கிறிஸ்தவர்கள் வாழ மிகவும் சவாலான நாடுகளின் பட்டியலில் 31வது இடத்தில் இருந்த இந்தியா இன்று 12வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. தீவிர மத தீவிரவாதம் மற்றும் சாஃப்ரனைசேஷன் எனப்படும் கொள்கை பரப்புவதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் பெரும் அச்ச உணர்வுடனேயே வாழ்கின்றனர். இதற்கு மேலும் சவாலாக இந்தியாவின் 13 மாநிலங்களில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மதமாற்ற தடை சட்டங்கள் எளிய விசுவாசிகளின் அன்றாட வழிபாட்டையும் அமைதியான வாழ்வையும் பெரிதும் பாதித்துள்ளன. பல மாநிலங்களில், குறிப்பாக சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவ குடும்பங்கள் தினமும் பயத்துடனேயே வாழ்க்கையை கடக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடத்தப்படும் வீடுகள் திடீரென வன்முறை கும்பலால் சூழப்பட்டு விசுவாசிகள் தாக்கப்படுகின்றன. பல இடங்களில் கிராம சபைகள் ஒன்று கூடி கிறிஸ்துவ விசுவாசத்தை கைவிடுங்கள், இல்லையெனில் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்ற மிரட்டல்கள் விடுக்கின்றன. சில குடும்பங்களுக்கு குடிநீர் கூட மறுக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளே கேள்விக்குறியாகின்றன. பாஸ்டர்கள் மீது தவறான மதமாற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் நிலைமை இன்னும் கொடூரம். நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சொந்த மண்ணிலேயே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அகதிகளாக முகாம்களில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கவ் விஜிலண்டிசம் என்ற பெயரிலும் லவ் ஜிஹாத் என்ற பெயரிலும் நடக்கும் கும்பல் வன்முறைகள் சிறுபான்மையினரின் நெஞ்சில் தினமும் திகிலை கிளப்புகின்றன. ஆனாலும் இந்த அடக்குமுறைகள் மற்றும் வன்முறைகளின் மத்தியிலும் இந்திய கிறிஸ்தவர்களின் விசுவாசம் தளரவில்லை. அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் அடர்ந்த காடுகளுக்குள்ளும் ரகசிய இடங்களிலும் ஒன்று கூடி அவர்கள் இன்றும் தேவனை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வேதம் நமக்கு 2 தீமோத்தேயு 3:12 தெளிவாக கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த கடினமான சூழலில் வாழும் நம் இந்திய சகோதர சகோதரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, உமது ராஜ்யத்தை இந்திய தேசத்தில் வேரூன்றச் செய்யும். சமாதானமும் தேவ ஐக்கியமும் விசுவாசிகள் நடுவில் மலரட்டும். வெறுப்பு உணர்வை தகர்த்து உமது அன்பை தந்தருளும். ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்.